வணக்கம். இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம். இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இப்போ நாம பார்க்க போற 10வது பாடம் அழகு தோட்டம். தோட்டம்னா ஆங்கிலத்தில் கார்டன்னு சொல்லுவாங்க. சென்னை மாதிரியான நகரங்களில் இந்த மாதிரியான தோட்டங்கள் பார்க்கறது அரிது. ஆனால் நீங்கள் வில்லேஜுக்கு போயிருந்தீங்கன்னா, அதாவது கிராமங்களுக்கு போயிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லையும் முன்னாடியும், சில வீட்டில் பின்னாடி, சில வீட்டில் பக்கவாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் இருக்கும். அந்த தோட்டங்கள் இட அளவை பொறுத்து சின்னதாகவும் பெரியதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட தோட்டங்கள் எப்படி இருக்கு, அந்த தோட்டங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரசித்து எழுதப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். அதாவது அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வண்ண பூக்கள் பூத்திருக்கு. அதாவது மல்லிப்பூ, கனகாம்பரம், செவ்வந்தி அந்த மாதிரியான பூக்கள் பூத்திருக்கு. அந்த பூக்கள்ல உள்ள தேனை எடுக்கிறதுக்காக அங்க தேனீக்கள் வருது. அப்போ அந்த தேனீக்கள் சத்தம் போடும். அந்த தேனீக்கள் சத்தம் போடுறது பாட்டு பாடுற மாதிரி கேக்குது. அடுத்து பாருங்க, அந்த தோட்டத்தில் பாத்தீங்கன்னா புல்லு நிறைய முளைச்சிருக்கும். பசுமையான புற்கள் நிறைய முளைச்சிருக்கும். அந்த புல்லை திங்கிறதுக்காக ஆடு மாடுகள் தங்களுடைய கன்றுக்குட்டிகளோட அங்க வரும். அப்ப அந்த கன்றுக்குட்டிகள் என்ன பண்ணும்னா துள்ளி விளையாடுது. அது மட்டும் இல்ல, அங்க நிறைய பப்பாளி, கொய்யா, சப்போட்டா அந்த மாதிரியான பழ மரங்கள் இருக்கும். அந்த மரங்களில் நிறைய பழங்கள் காய்த்து தொங்குது. அந்த பழங்களை சாப்பிடுவதற்காக கிளி, மைனா, குயில் போன்ற பறவைகள் எல்லாமே அங்கே சேருது. அப்படிப்பட்ட அந்த அழகு தோட்டம் நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு, நம்மளை கவர்ந்து இழுக்குது, அட்ராக்ட் பண்ணுது. அப்படிப்பட்ட தோட்டத்தில் நம்மளும் ஆட்டம் பாடி பாட்டு பாடணும் நம்மளுக்கு ஆசை பொங்குது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாடலை நம்ம படிச்சு பார்க்கலாமா? பாருங்க, 10 அழகு தோட்டம். தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது. தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது. மல்லி, கனகாம்பரம், செவ்வந்தி போன்ற பூக்கள் பூத்து குலுங்குது. பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. அந்த பூக்கள்ல தேனெடுக்க வந்த தேனி சத்தம் போடுறது பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது. பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது. பக்கத்திலே கன்றுக்குட்டி துள்ளி ஓடுது. பக்கத்திலே கன்றுக்குட்டி துள்ளி ஓடுது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது. பச்சை கிளி பறந்து கொத்த பாக்குது. பச்சை கிளி பறந்து கொத்த பாக்குது. அடுத்து பாருங்க, அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது. அந்த அழகு தோட்டம் நம்ம அப்படி பார்த்தோம்னாலே ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மை இழுக்குது. ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. அந்த தோட்டத்தை பார்க்கும்போது நமக்கும் ஆடணும் பாடணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசுல ஆசை பொங்குது அப்படின்னு இந்த பாடல் முடியுது. இப்போ இந்த பாடலை நம்ம ஒரு ராகத்துல பாடினோம்னா இந்த பாட்டு உங்களுடைய மனசுல பதியும். அது மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து பாடும்போது இந்த பாடம் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இப்ப இந்த பாடலை ஒரு ராகத்துல பாடி பார்க்கலாமா? தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது. பூத்து குலுங்குது. பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. பாட்டு பாடுது. பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது. மாடும் மேயுது. பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது. துள்ளி ஓடுது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது. பழமும் தொங்குது. பச்சை கிளி பறந்து கொத்த பாக்குது. கொத்த பாக்குது. அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது. நம்மை இழுக்குது. ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது. ஆசை பொங்குது. இப்ப நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.